அடுத்தபடியாக கர்ஜிக்க வருகை தரும் ஜோதிடத்தினுடைய புரட்சி நாயகி என் அன்பு சகோதரி கரூர் மணிமேகலை அவர்களை அன்போடு பேச வருமாறு அழைக்கிறோம். ரியல் எஸ்டேட் இந்த இப்போ ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் சனி விருச்சகத்துக்கு வந்ததும் வந்துச்சு. 2.5 வருஷம் சனி விருச்சகத்துக்கு, சனிக்கு செவ்வாய் கொளுத்த பகை இல்லையா? சனிக்கு செவ்வாய்க்கு சனி பகை கிடையாது, சனிக்கு செவ்வாய் கொளுத்த பகை. செவ்வாய் வீட்டுக்கு சனி போனார், அது விருச்சகத்துக்கு போனார். போன 2.5 வருஷம் ஃபஸ்ட் அடி என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து பத்திரம்பாண்டு வந்துச்சு. முதல்ல பத்திரம்பாண்டை பூரா விலை ஏற்றுனாங்க. நினச்ச மாதிரிலாம் நீ டாக்குமெண்ட்ஸ் பண்ண முடியாது. இப்போ டாக்குமெண்ட்ஸ் செலவு, இடத்துக்கு எவ்வளோ காசு போடுறியோ அதே காசு பத்திர செலவுக்குன்னு இந்த அம்மா ஃபஸ்ட்டு கொண்டு வந்துச்சு. அதில் விழுந்தது தான் ரியல் எஸ்டேட்டு. எந்திரிக்க முடியாத அளவுக்கு விழுந்தாங்க எல்லாரும். அப்போ விழுந்த அடி தான் செவ்வாய் வீட்டில் சனி வந்தப்போ அடி பூமிக்கு வச்சுது ஆப்பு. அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு, அப்புறம் ரேஷன் அரிசி, அதெல்லாம் அப்புறம் வந்துச்சு. பாருங்கள், அந்த இடத்துல மாடு, விருச்சகம், செவ்வாய், காளை எல்லாம் மாதிரி பாருங்களேன், அதெல்லாமே வந்துச்சு. அப்போ என்னென்னா, இது எதுக்கு எடுத்தேன்? ஆமாம், ரியல் எஸ்டேட்டுக்கு எடுத்தேன். இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் அப்படின்னு உடனே செவ்வாய் ஒரு ஜாதகத்தில், இதெல்லாம் நான் வந்து ஏன் ஆதங்கத்தில் பேசுகிறேன்னா, ஒருத்தவங்க பலன் சொல்லி ஒன்று நடந்தோடனே லாட்ரி சீட்டு யோகம் மாதிரி ஒன்றில் விழுந்த உடனே 33 வருஷமாக லாட்ரி சீட்டு வாங்குறான். இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு விழுவலை. ஒரே ஒரு இடம் 35,000 விழுந்துச்சுன்னு 33 வருஷமாக வாங்குறான். அந்த மாதிரி செவ்வாய் உனக்கு பலமாக இருக்குது. செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு, உச்சம் பெற்றிருக்கு. செவ்வாய் யோகாதிபதி. அதனால் உனக்கு ரியல் எஸ்டேட் படியும். தைரியமாக நீ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணு அப்படின்னு இடத்த வாங்கி போட்டு கட்ட முடியாமல், கடன் கட்ட முடியாமல், இன்றைக்கி அது ஏன்னு கேட்க முடியாமல், அது கோயில் இடமா மாறி யாருக்கும் விற்க முடியாமல் கிடக்குது. நிறைய பணக்காரங்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் நிறையா ஃபைனான்ஸ்கார் விழுந்ததுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஒன்றும் பிரிக்க தெரியல, அவ்வளவுதான். செவ்வாய் ஆட்சி பெற்றவர்கள், உச்சம் பெற்றவர்களுக்கு, செவ்வாய் யோகியாக வர்த்து யோகியாக வர்றவங்களுக்கு பூமி வாய்க்கும், பூமி வசியமாகும். ஆனால் விற்று வியாபாரம் பண்ண முடியாது. பூமியால் லாபம் வராது. நீ அனுபவிக்கலாம், என் தோட்டம், தரவு, என் காடு, என் வீடுன்னு சொல்லலாமோ தவிர அதை விற்று கொளுத்த பணம் சம்பாதிப்பது என்பது முடியாது. ரியல் எஸ்டேட் என்பது செவ்வாய் வக்ரம், செவ்வாய் நீசம், 4ஆம் அதிபதி நீசம், 4ஆம் அதிபதி வக்ரம். இதில் என்ன புரியுது? ஒருத்தர் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம், ஏதாவது ஒரு பாவம் கெடாமல் இருக்காது. அதை பிடிங்க பிஸ்னஸ்க்கு. ஆனால் அதை நமக்கு வேணும்னு பண்ணக்கூடாது, மற்றவனுக்கு தான் பண்ணி கொடுக்கணும். இதுதா. அப்போது இங்கே என்னென்னா, செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். இது என் பொண்ணு ஜாதகம் அங்கேயும் போகணும், தனுசு லக்னம். செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகத்தில் நீசம், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் நீசம். நான் அக்ரின்னு எடுத்தேன் அதை. ஏன்னா இந்த இப்போ நீ சொன்ன மாதிரி கஜகேசி 4 கேந்திரத்துலையும் 4 ஃபில்லர்லேயும் கிரகம், வேறு எங்கேயுமே கிரகம் இல்லை, 4 ஃபில்லர்லேயுமே கிரகம், 4 கார்னர்லேயும். புதன் தசை வரப்போது அக்ரியில் விவசாயம் சம்மந்தமாக அக்ரியில் வரலான்ட்டு மார்க் வந்துச்சுன்னு எடுத்தேன். கடைசியில் பார்த்தா சிவில் இன்ஜினியர் ஆனோம். சிவில் இன்ஜினியர் ஆகி சிவில் இன்ஜினியரில் போய் டிசைன் பண்ணலாம், எல்லாம் இன்ஜினியரிங்கில் நிறையா சாயல் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் பண்ணோம். ஆனால் போய் 8,000 ரூபா சம்பளத்துக்கு 3 வருஷமாக ஃபீல்டு ஒர்க்கு தான் பார்த்தாலுங்க. ஃபீல்டு ஒர்க்கு தான் பார்த்தா ஜல்லி, கல், மண்ணுன்னு கொத்தனாரோட காரை எடுத்து பூசிட்டு பணம் பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி. அப்புறம் சாயல் டெஸ்ட்டுக்கு போனால், அப்புறம் வந்து இந்த இதுக்கு செல்லு டவர் வைக்கிறதுக்கு சாயல் டெஸ்ட் பண்ணி, டவர் வைக்கிறதுக்கு மண் செக் பண்ணி, அதோட டெவலப்மெண்ட் அதுக்கு மேலே போச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த செவ்வாய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து சனி திசை நடந்தது. கரெக்டாக ஒரு 18 வீடு அவள் கட்டி கொடுத்தாளுங்க. இதுக்கும் ஒருத்தங்கிட்ட கூட காசு கிடையாது. ஈச்சநாடியில் இவ போன இன்ஜினியர், அவன் 1 வயசு மூத்தவன், அவனும் டிப்ளமா முடிச்சுட்டு உள்ளே வந்தவன், ஃபீல்டுக்குள்ளே வந்து சொந்த காசை போட்டு கட்டி கொடுத்தாங்க. ஆர்டர் கிடைக்கட்டும்னு பாதி பணம் கொடுத்துட்டு கொடுக்கறதில்ல. இவங்களா பேங்க்குக்கு போய் அவங்களுக்கு லோனை வாங்கி புதுசாக ஜாமானை வாங்கிட்டு வந்து அழகாக கட்டி ஆடுவோம். அப்போது இல்லாத மனிதர்கள், காசு இல்லாத மனிதனுக்கெல்லாம் பேங்க் போய் இவங்களா கடனை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு லோனை போட்டு கொடுத்து காசுக்கு தண்ணி வாங்கி ஊற்றி ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக 18 வீடு கட்டினாங்க. 19வது வீடு சனி வக்ரம் மீனத்தில்.
19வது வீடு என் வீடு கட்டுச்சு. 19வது வீடு என் வீடுங்க, சனி திசையில். வீடு கட்டி 2வது நாளே அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஏண்டா என் வீட்டில் ஒரு 6 மாதம் நீ இருக்க விட மாட்டேங்க. கல்யாணம் பண்ணோன்னே போய் அங்கேருந்து சனி திசை 4ல் உட்காந்து திசை நடத்துது. அங்கேயும் போய் அவளை இருக்க விடலை. திருப்பி தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தில் ஆத்தா அவங்க அப்பத்தான் இருக்கிற சிமெண்ட் சீட் வீட்டில் தான் இன்னைக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷமாக அந்த சிமெண்ட் சீட்டில் வீட்டில் தான் இருக்கா. படித்து டிகிரி வாங்கி கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வேலை பார்த்தது என் மருமக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். 2 பேரும் சிமெண்ட் சீட் வீட்டில் இருந்து ஒரு தோட்டத்தையே உருவாக்கி இன்னைக்கு குரு செவ்வாய் மேலே போகுது. இப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்கான் தோட்டத்தில். தான் இன்ஜினியராக அதே இன்ஜினியர் வந்து இப்போ கட்டி கொடுத்துட்ருக்காரு. அப்போது ஒரு செவ்வாய் தனக்கு பூமி அமைவதற்கு அந்த பூமிக்கு நீ எவ்வளோ மெனக்கடணும்னு பாருங்க. நீ அதுக்கு அந்த பட்ட கடனை தீர்த்துட்டு நீ அனுபவிச்சுக்கோ. இதுதாங்க கெட்டு போன செவ்வாய் நமக்கு. ஆனால் இதே ஃபீல்டு ஒர்க்குக்கு செமையாக இருக்கும். ஆட்சி பெற்ற செவ்வாயெல்லாம் வந்து வியாபாரம் பண்ண முடியாது, கெட்டு போன செவ்வாய் தான். இதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் வலிமை வாய்ந்தது அப்படின்னா அந்த வலிமையில தான் பிரச்சனையும் இருக்கும். எந்த ஒரு கிரகம் பலமாக இருக்குதோ அதுதான் நம்மளை சிக்க வைக்கவும் சரி. ஓவரான கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான். நீங்கள் ஒரு 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 மனிதனுடைய இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பேசினா அது வேறு மாதிரி போயிடும். நீங்கள் இவர் யாரோ ஒருத்தர் சொல்லி நான் இதில் ஒன்றில் படித்தேன். நம்ம கமலஹாசன் வந்து சயின்ஸாக இருக்கட்டும், நம்ம ஜோதிடமாக இருக்கட்டும், சாமி கடவுளே இல்லைன்னு சொல்கிறாரு இல்லையா? மகாபாரதத்தில் 14 வருஷம் வனவாசம், 1 வருஷம் தலைமறைவாக வாழணும், உங்களை பார்த்துட்டா நீ மறுபடியும் 10 வருஷத்துக்கு போகணுங்கிறது அக்ரிமெண்ட்டு இல்லையா? போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அந்த 1 வாசம் அஞ்ஞான வாசம் வாழ்கிறதுக்கு அர்ஜுனன் வந்து என்னவா இருந்தாருங்க? ஒப்பனை நடனம் அங்கே அதாவது பெண் கிரகம் போட்டு இருந்தார் இல்லையா? பெண் கிரகம் போட்டு பொம்பளை மாதிரி வேஷமிட்டு இருந்தார். பாஞ்சாலி அன்னைக்கே ஒப்பனை கலைஞரா, அதாவது மேக்கப் மேன அன்னைக்கே பாஞ்சாலி வேலை பார்த்துருக்கு. அப்போ அர்ஜுனன் வந்து இந்த கௌரவர்கள் படையெடுக்கும் போது அந்த நாட்டில் வந்து கௌரவர்களை பார்த்து அந்த இளவரசன் ஓடுனாராம். கௌரவர்களை பார்த்து மிரண்டு போய் ஓடுனாராம். ஆள் இல்லைன்னு இவரை அர்ஜுனனை வந்து தேரோடுறது கூட்டிகிட்டு போயிருந்தாங்களாம். இளவரசனுக்கு தேரோட்டும் போது இறங்கி இளவரசன் பயந்து புறமுது காட்டி ஓடுறத அர்ஜுனனால் ஏற்றுக்க முடியாது. துரத்திட்டு ஓடுனா அப்படியா பெண் வேடமிட்டு 3 ரவுண்டு அந்த இளவரசனை பிடிச்சி 3 ரவுண்டு சுற்றினாராம். 3வது ரவுண்டில் அர்ஜுனனா வந்து நின்னானாம். ஒரு மனுஷன் 3 சுற்றுனா பழைய நிலையில வந்து நிற்கலாங்கிறது ஒரு கோவிலுக்கு முன்னாடி, ஒரு கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி எதற்கு இடகலை வடகலைன்னு சுத்த சொன்னாயின்னு இப்போ தெரியுதுங்களா? இடமாக 7 சுத்து, வடமாக 7 சுத்து, 3 சுத்துன்னு ஏன் சொன்னான்னு தெரியுதா? இதை எங்கே வச்சான் தெரியுமா கமலஹாசன்? யாரென்று புரிகிறதா அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? கட்டி வச்சிருக்கிற வரைக்கும் அவன் வேற மாதிரி தான் இருப்பான், பொம்பளை மாதிரி தான் இருப்பான். கடைசியில் அடிக்க வரும்போது கமலஹாசனை பிடிச்சி 3 சுத்து, 3வது சுத்துல அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? அப்போ தான் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அர்ஜுனன்ட்ட சுட்டது. ஒரு கலைஞன் மகாபாரதத்தையாக இருந்தாலும் நம்மளுடைய வரலாற்று விஷயங்களை அவனுடைய படைப்புக்கு யூஸ் பண்ணுறான், இல்லைன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்மளுடைய காலபுருஷ தத்துவங்கள் பாரம்பரிய விஷயங்கள் வகுத்திருக்கிறத எடுத்துக்கிட்டு போய் இன்னைக்கு ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி ஜோசியம் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். உண்மை இருக்குதா இல்லையா? இப்போ நான் அந்த விஷயத்த சொல்லும்போது அனைவருக்கும் சிலுக்குது, எனக்கும் சிலுத்துச்சு. ஏன்? அப்போ அந்த இடத்துல உண்மை இருக்குதுன்னு அர்த்தமா இல்லையா? இதுதான் வந்து அழிக்க முடியாத ஒரு பிரார்த்தனை, அழிக்க முடியாத ஒரு யோகம். இது வந்து சில சொல்றதுக்கு இல்லை.